Hello, my dear students. நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. டிஎன் எம்பிபிஎஸ் 2026 கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோவோடைய பிடிஎஃப் கண்டென்ட் ஏன்னா ரொம்ப டீட்டெயில் அனலைசஸ். இந்த கட் ஆஃப்லாம் 26 பேஜ் இருக்குது. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி டீட்டெயிலாக காலேஜ் வைஸ் தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் டீல் தெரியணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் நேம், உங்களோட மார்க், உங்களோட கேட்டகரி என்ன, கேட்டகரி ரேங்க் என்ன, இந்த நாளையும் என்னை கூட்டிங்கன்னா இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாலும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பார்த்துட்டு இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் கவர்மெண்ட் காலேஜுக்கான நிறைய பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம ரவுண்ட் ஒன்றை பற்றி பார்க்குறோம். ஸோ நீங்கள் இந்த அன்னோன் டேட்டா நிறைய உங்களுக்கு கிடைக்காம இது வரைக்கும் பார்த்துடாத அளவுக்கு நிறைய டேட்டாவை எடுத்து நம்ம இந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். டிக்ரீசிங் போட்டிருக்கோம். டிஎன் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் 92.5% கட் ஆஃப் டிக்ரீசிங். ஆக்சுவலாக ரேங்க் லிஸ்ட் படி பார்த்தாலும் அல்லது ரிசர்வேஷன் பேஸ் பார்த்தாலும் டிஎன் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணாலும் கட் ஆஃப் ஹையர் சைடு வரும். பட் உள்ள இன்டெப்த்தாக பேரண்ட்ஸால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நூக் அண்ட் கார்னர் உள்ளே போய் எக்ஸாக்டாக என்ன கட் ஆஃப் வரும், என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது, எக்ஸிட்னா என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃபாக ரெண்டாக பிரிச்சிருக்கோம். உண்மையாகவே கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது ரவுண்ட் 1க்கு. அது இந்த ஸ்லைடு மூலமாக பார்க்கலாம். ஸோ டோட்டல் 92.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கொடுத்துருக்க ப்ரிடிக்ஷன் எல்லாமே இன்றைக்கி 13th ஆகஸ்ட் இன்றைக்கி தான் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டா வச்சு அதே மாதிரி லூப்பிங் மெத்தட் கவுன்சிலிங் எப்பவுமே லூப்பிங் மெத்தட் தான் நடக்கும். லூப்பிங் மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு 1/2 hour ஆகும். ஸோ உங்களுக்கு 31% ரிசர்வேஷன் அண்ட் 69% அதில் கேட்டகரிலாம் இருக்குது. ஸோ சீட்டு நம்ம எப்பயுமே சீட்டு லூப்பிங் மெத்தடில் தான் ஃபில் பண்ணிட்டு வராங்க. அந்த லூப்பிங் மெத்தடையும் பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தமிழ்நாடோட டிஎன் 2026 ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ஷனை எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக பண்ணியிருக்கு. உங்களுக்கு பார்க்க புரியும். ஸோ நமக்கு தெரியும் கேட்டகரி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. இன்றைக்கி அஃபிஷியல் 2025 சீட் மேட்ரிக்ஸ் இப்படி தான் புரிஞ்சிருக்கு. 1097 பிசிக்கும் பிசிஎம்க்கும் 145, எம்பிசி டிஎன்சி 826, 620 எஸ்சி, எஸ்சிக்கு 120, எஸ்டிக்கு 42. ஸோ இதில் உங்களுக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து 69%. இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாம் சேர்ந்து 31%. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாப் மார்க்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டோடைய 1282 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 1282 கேண்டிடேட்ஸ் சோகால்டு ஓசினா ஓப்பன் கேட்டகரியில் ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அதில் ஓசிங்கிறவங்க இந்த கேட்டகரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அதில் 104 ஓசி கேண்டிடேட்டும் 795 பிசி, பிசிஎம் 58, எம்பிசி 274, எஸ்சி 44, எஸ்சிஏ 5, எஸ்டி 2 பேர். அப்போ இதுவும் சேர்ந்து டோட்டல் பார்க்கும்போது ஓசி கேண்டிடேட்டுக்கு 104 சீட்ஸ், 1089 சீட்ஸ் பிசிக்கும், 203 பிசிஎம், 1100 எம்பிசி, 670 எஸ்சி, 125 எஸ்சிஏ, 44 எஸ்டி. இப்படி தான் இந்த சீட்டு நம்ம டிவைட் ஆகுது இன்றைக்கி இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் டோட்டலாக இந்த வருஷம் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்குற சீட் மேட்ரிக்ஸ் 4138 சீட்ஸ் வந்திருக்கு. இது 69% ரிசர்வேஷன், இது 31% ரிசர்வேஷன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து முன்னே சொன்ன மாதிரி இந்த 4138 சீட்ஸ் நமக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 காலேஜ்லேயும் செமி கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேகேஆர்ல சேர்த்து மொத்தமாக நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்க சீட் மேட்ரிக்ஸ் 4138 சீட் இருக்குது. இந்த சீட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலேஜ் வைஸாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கேட்டகரி வைஸாக ப்ரெடிக்ட் பண்ணி இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படின்னா நம்ம பார்த்தோம் 4138 4138 கேண்டிடேட்டுக்கு நமக்கு என்ன ஆகும்னா இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் அலாங்கு ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் சீட் அலாட் ஆகும். இதுக்கு மேலே வரதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டீம்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் பியூர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். இந்த 4138 சீட்டும் எக்ஸாக்டாக யார் எடுக்கிறா வருஷம் நம்ம 2025
என்ன பண்ணுறோன்னா பின்னாடி போய் சீட் அலாட்மெண்ட்டை பார்க்குறோம். ஸோ அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் எந்தெந்த காலேஜ் எடுத்திருக்காங்க, எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் டேட்டா கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆஸ் பர் 2025 கவர்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் படி 4121 சீட் இருக்குது. 2026 4138 41386 இருக்குது. இப்போ நம்ம 2026 கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2025 சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் எக்ஸிட்னா என்னென்னா, இப்போது நம்ம லாஸ்ட் இயர் 4121 சீட்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக 100% நமக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செமி கவர்மெண்ட் இருந்திருக்கு. இது வந்து ஜென்ரல் ரேங்க். அப்போ ஜென்ரல் ரேங்க் 4121 இருக்கிற வரைக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கணும். ஆனால் என்ன இருக்குன்னா, சீட் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபர்தராக கீழே வரைக்கும் கூட போயிருக்கு. அப்போ இந்த 4121 யாரெல்லாம் வந்து எக்ஸிட் ஆனாங்க, அதாவது விதர் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பிடிஎஸ் கிடச்சிருக்கு, அல்லது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு கிளியரான ஒரு டேட்டா கிடைக்குது. ஸோ லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் 2025 4121. இதில் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கேட்டகரிக்கும் ஒன்று. ஸோ பிசிக்கு 509, பிசிஎம் 504, எம்பிசி டிஎன்சி 496, எஸ்சி 441, எஸ்சிஏ 397, எஸ்டி 420. இந்த 4121 கேண்டிடேட்லேருந்து இந்த டோட்டல் கேண்டிடேட் இந்த ஸ்பிரிட்டில் வந்து நம்ம வராங்க, இன்க்ளூடிங் 31% ஆன் 69%. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் இருக்குன்னா 3933 ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்ஸுக்கு சீட்டை வந்து அலாட் ஆகிருக்கு அவுட் ஆஃப் 4121 இருந்து. ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 188 கேண்டிடேட்ஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சீட் மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியில் போயிருக்காங்க, ரேங்க் லிஸ்ட்லேருந்து வெளியில் போயிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் 2025 பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சுமே கூட எடுக்காமல் செல்ஃப் ஃபினான்ஸ் அதே பார்டர் கட் ஆஃப் இன்கேஸ் இப்போ நம்ம வந்து 509 இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் மார்க்கில் கட் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஏஎல்டிசி முடிச்சோடனையும் இமீடியட்டாக செல்ஃப் ஃபினான்ஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலேஜ் பிஎஸ்சியோ கேஎம்சிஹெச்சோ இல்லை சிஎம்சி வெள்ளூரோ எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் சேர்த்து நமக்கு ஆல்மோஸ்ட் அது இல்லாமல் வித்தின் மார்க்கே இருந்தாலும் எனக்கு 600 மார்க் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் போன பிஹெச்டி எடுத்தார். 614 மார்க் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து டாப் காலேஜ் இதே மெடிக்கல் காலேஜ் வேண்டாம், நல்ல காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சிஎம்சி எடுத்தார். இந்த மாதிரி வித்தின் இந்த 4121க்குள்ளேயே லாஸ்ட் இயர் நம்ம 3 கேட்டகரியில் சீட் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஒன்று செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ், இதில் வந்து பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் அண்ட் சிஎம்சி வெள்ளூர் 3மே கூட 118 பேர் வெளில போயிருக்காங்க. அதில் ஓசி கேண்டிடேட் 3 பேரும், 76 கேண்டிடேட் பிசிலையும், 5 கேண்டிடேட் பிசிஎம்லையும், 19 கேண்டிடேட் எம்பிசிலையும், 14 கேண்டிடேட் எஸ்சிலையும், 1 கேண்டிடேட் எஸ்சிஏவிலையும், எஸ்டியிலே யாருமே போகல. ஆனால் பிடிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா அகேன் இந்த 4121 4 கேண்டிடேட் போயிருக்காங்க. நோ ஆர்ஒன் அலாட்மெண்ட். இவங்க ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்க, பட் இவங்களும் அலாட்மெண்ட்லேயே வரல. காரணம் என்னென்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீ எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் ரேங்க் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் வந்துருங்க, கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலை. காரணம் இவங்க ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸில் இருக்குது. டோட்டலாக 66 கேண்டிடேட், 66 கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ரொம்ப டிசப்பாயின்ட். நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், அது தனி டாபிக். ஒன்லி 66 கேண்டிடேட் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் 1ல் நம்ம என்ன சீட் அலாட் ஆகிருக்கு. அப்போ கேண்டிடேட்டே ரொம்ப கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் புட் டுகெதர். இப்போ இதுக்கு பேர் எக்ஸிட். 4121 கேண்டிடேட்டில் 188 கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் எடுக்காமல், 37 காலேஜ் எடுக்காமல் எக்ஸிட் ஆகிட்டாங்க. அது போக 3933 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் சீட் அலாட் ஆகிருக்கு. அப்போ 188 கேண்டிடேட்டுக்கு இந்த சீட் அலாட் ஆகலை. அந்த ஸ்பிரிட்டை தான். ஸோ இதுக்கு பேர் எக்ஸிட் ஆர் மூவ்மெண்ட்டை வச்சுக்கலாம். நம்ம வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலில் எக்ஸிட் ஆகிட்டாங்க, இல்லை மூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்கோ இல்லை ஆல் இண்டியா கோட்டாவோ இல்லை பிடிஎஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 188 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதில் ஓசியில் 3 பேர் செல்ஃப் ஃபினான்சிங், 76 பிசி, பிசிஎம் 5 இந்த கேட்டகரியில் 118 எடுத்திருக்காங்க. இவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் மூவ் ஆயிருக்காங்க. கவர்மெண்ட் பிடிஎஸ் பிசியில் 4 பேர் எடுத்திருக்காங்க, 4 பேர். இவங்க 66 பேர் இந்த கேட்டகரியில். எக்ஸ்பெஷலி வந்து எஸ்டி கேண்டிடேட்டில் 12 பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏவில் 6 பேர், பிசியில் 33 பேர். ஸோ எம்பிசியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பிசியிலும் எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஓசிலையும் கம்மியாக இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் தட் 188 கேண்டிடேட்ஸ் என்ன ஆகிட்டாங்கன்னா எக்ஸிட் ஆர் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2025 கவுன்சிலிங்கில்.
அவங்க எக்ஸிட் ஆனதுனால தான் இந்த கட் ஆஃப் பிகம் 505, 504, 496, 441, 397, 420. ஒருவேளை அவங்க எக்ஸிட் ஆயிருக்கலன்னா என்ன இருக்குன்னா இந்த கட் ஆஃப் இன்னும் 2-3 மார்க் கூட இருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ பேர் போவாங்க, அதே மாதிரி எவ்வளோ பேர் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் எடுப்பாங்க, எவ்வளோ பேர் பிடிஎஸ் எடுப்பாங்க நமக்கு தெரியாது. பட் வி ஆர் கேரி ஃபார்வர்டிங் சேம் எக்ஸிட் அண்ட் லோன். அப்படி பண்ணும்போது என்ன கட் ஆஃப் வரும், இல்லை நார்மலாக நம்ம ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி நம்மளோட சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட 413 சீட் எக்ஸை டைரெக்டாக அலாட் பண்ணால் என்ன கட் ஆஃப் வரும். ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு லூப் மெத்தட் யூஸ் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் அந்த 188 கேண்டிடேட் கன்சிடரே பண்ணலை, லூப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லூப் மெத்தடை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் சீட் அலாட் ஆகும். இன்றைக்கி வந்து சீட் மேட்ரிக்ஸில் 4138 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இது அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணால் வாட் வில் பி த கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கேட்டகரி வைஸ் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது. இதுதான் ஃபைனல் கவுண்ட். ஸோ 4138 சீட்ஸ். இதுபடி பார்க்கும்போது ஃபைனல் அட்ஜஸ்டட் கட் ஆஃப் 580 ஃபார் ஓசி, 537 ஃபார் பிசி, 523 ஃபார் பிசிஎம், 527 ஃபார் எம்பிசி, 476 ஃபார் எஸ்சி, 440 ஃபார் எஸ்சிஏ, 443 ஃபார் எஸ்டி. இதுக்கு என்னென்ன ஜென்ரல் ரேங்க், என்னென்ன கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. இது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ நீட் கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப்னு போட்டுட்டு உங்கள் நேம், உங்களோட நீட் மார்க், உங்களோட ரேங்க் அண்ட் கேட்டகரி ரேங்க் இதனாலே அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரி என்ன, கேட்டகரி ரேங்க் என்னன்னு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இது பிடிஎஃப் அனுப்பிவிடுவோம். 25 பேஜ் இருக்குது, டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் நமக்கு அரைவ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஹையர் சைடாக இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். எந்த எக்ஸிட்டோ இல்லை வந்து எந்த மூவ்மெண்ட்டையும் அப்ளை பண்ணாமல் அப்படியே வர சீட் எடுத்து இருக்கிற சீட் மேட்ரிக்ஸோட அப்ளை பண்ணால் திஸ் வில் பி கட் ஆஃப். ஓசிக்கு 580, பிசிக்கு 537, 523 ஃபார் பிசிஎம், எம்பிசிக்கு 527, ஃபார் எஸ்சி 476, எஸ்சிக்கு 440, எஸ்டி 443. எஸ்சிலாம் நம்ம ஹையர் சைடு இருக்குது. பட் இதுக்கான காலேஜ் வைஸ் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இதுதான். ஸோ இந்த நம்ம எக்ஸிட் அலாட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம்னா இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி காலேஜ் வைஸ் என்னென்ன கட் ஆஃப் வரும். ஓசி கட் ஆஃப் ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 662, ஜென்ரல் ரேங்க் 60, அது பேசிக்கு 647 வரைக்கும் கிடைக்கும். ஜென்ரல் ரேங்க் 136, 90ங்கிறது வந்து கம்யூனிட்டி ரேங்க். அதே வந்து 631 வரைக்கும் எம்பிசி கிடைக்கும், 590 வரைக்கும் எஸ்சி கிடைக்கும். டோட்டல் 196 சீட்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ், இந்த டோட்டல் சீட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 2026ஓட சீட் மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் ஆர்டர், சீட் மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர் இதுதான். சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வேறு, நான் சீட் மேட்ரிக்ஸ் இருக்கிற அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இது வந்து சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணால் இந்த கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்டான்லிக்கு நம்ம ஜென்ரலாக பிசி கேட்டகரி தான் ஒரு கட் ஆஃப் கிரைட்டீரியானா 680 வரைக்கும் கிடைக்கும். கீழ்பாங் 620, மதுரை 610, ஓமந்தூர் 606, கோயம்புத்தூர் 599, செங்கல்பட்டு 596, தஞ்சாவூர் 592. இது மாதிரி வயசு வருஷா இந்த 19 காலேஜ் இருக்குது. இதே மாதிரி எம்பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 காலேஜ் எம்எம்சி 631 ஆரம்பித்து நமக்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 558 முடியுது. எஸ்சி வந்து எம்எம்சி 590 ஆரம்பித்து உங்களுக்கு திருவாரூர் காலேஜ் 504 முடியுது. எஸ்சி எஸ்டி கட் ஆஃபும் தனியாக இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த 37 காலேஜ். ஸோ டோட்டலாக வந்து கடைசி கட் ஆஃப் நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜில் 537 மார்க் முடிஞ்சிருக்கு. இது வித்தவுட் எக்ஸிட். அந்த 187 பேர் கன்சிடர் பண்ணாமல் அதே மாதிரி இந்த வருஷம் அவங்க வெளியில் போவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணாமல் யாருமே வெளியில் போகல. ஒருத்தர் கூட ஆல் இண்டியா கோட்டா போகல, ஒருத்தர் கூட செல்ஃப் ஃபினான்ஸ் எடுக்கல, ஒருத்தர் கூட பிடிஎஸ் எடுக்கலன்னா ஃபைனல் பிசி கட் ஆஃப் வில் பி 537, ஃபார் ஃபைனல் எம்பிசி கட் ஆஃப் வில் பி 527, ஃபைனல் எஸ்சி கட் ஆஃப் வில் பி 476. ஸோ இதுதான் டோட்டல்ஸுக்கு ஒவ்வொரு காலேஜும் எவ்வளோ இருக்குன்னு அந்த டோட்டல் வந்து 4138. இதுக்கு முன்னாடி சொல்லிலே நம்ம கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பார்த்துட்டோம். அப்போ ஃபைனல் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி 476, பிசிஎம்க்கு 523, அதே 440ங்கிறது எஸ்சிஏவுக்கு, எஸ்டிக்கு 443. அதனோட டீட்டெயிலை வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இதில் டோட்டலாக இந்த 4138 சீட் எப்படி அலாட் ஆகிருக்கு, ஓப்பன் கேட்டகரி எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 1082 31%. இதில் பிசி எல்லாமே இருப்பாங்க. பிசிக்கு மட்டும் 1097 சீட்ஸ், பிசிஎம் 145, எம்பிசி ஜிஎன்சி 826, எஸ்சிக்கு 626, எஸ்சிஏக்கு 120,
எஸ்டிக்கு 42 சீட்ஸ், டோட்டலாக 4138 சீட்ஸ். ஸோ வித்தவுட் மூவ்மெண்ட் ஆர் எக்ஸிட் அப்படி டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சீட் மேட்ரிக்ஸையும் அப்படியே நம்பர் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டையும் பண்ணி பேஸ் பண்ணி நம்ம லூப்பிங் மெத்தடில் சீட் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள், இது வந்து பியூர் லூப்பிங் பேஸில் எக்ஸிட் இல்லை, அஃபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். லூப்பிங் மெத்தடில் தான் சீட் அலாட் ஆகும். அது தனியாக இன்னொரு லூப்பிங் மெத்தட் தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓசி சீட் 61 இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். பிசி 52, பிசிஎம் 7, எம்பிசி 39, எஸ்சிக்கு 30, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 196. இன்றைக்கி வந்து சீட் மேட்ரிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்டான்லிக்கு 197, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 118, 196 ஃபார் மதுரை மெடிக்கல் காலேஜ், 79 ஃபார் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். அந்த சீட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது இந்த கட் ஆஃப் வருது. என்ன, பிசிக்கு 647, எம்எம்சி ஸ்டான்லி 630, கீழ்பாக் 620, மதுரை மெடிக்கல் காலேஜ் 610, கவர்மெண்ட் ஓமந்தூரார் 606. அதே வந்து என்ன, இது ஜென்ரல் ரேங்க், இது கேட்டகரி ரேங்க். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே வரும். இந்த கட் ஆஃப் வருது. இது இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினா கட் ஆஃப் டீட்டெயில் கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 599 கட் ஆஃப் கிடைக்குது. செங்கல்பட்டு 596, தஞ்சாவூர் 592, சேலம் 589, ஏஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் 588. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஏபி விஸ்வநாதன் பிசிக்கு வந்து 584, திருநெல்வேலி 580, 578 வந்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 576, கேகே நகர் வந்து 574. அப்புறம் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 576, ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஐஆர்டி 572, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் 570, திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 567, தருமபுரி மெடிக்கல் காலேஜ் 566. இது எல்லாமே அந்தந்த காலேஜுக்கு என்னென்ன கேட்டகரி எவ்வளோ சீட் இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்து போட்டிருக்கோம். டோட்டல் எவ்வளோ சீட்டு. ஸோ நம்ம கன்னியாகுமரி ஜிஎம்ஸில் 32 பேர் பிசி சீட் இருக்குது. கட் ஆஃப் 564, ஜென்ரல் ரேங்க் 1868, பிசி ரேங்க் 1141. எப்படி ஜென்ரல் ரேங்க், கட் ஆஃப் அண்ட் தென் கேட்டகரி ரேங்க் நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு இதுக்கு நேராக. அதே பிசிக்கு வந்து திருவண்ணாமலையில் 562, தூத்துக்குடிக்கு 560, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூருக்கு 558, புதுக்கோட்டைக்கு 556. அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் பிசி கட் ஆஃப் 555, அதில் பிசி சீட்டு 31 இருக்குது. அதில் நமக்கு ஜென்ரல் ரேங்க் 2302, பிசி ரேங்க் 1372, சிவகங்கை 554, திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் 551, திருவாரூர் 550, கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் 548. அப்புறம் நமக்கு பிசி கட் ஆஃப் கடலூருக்கு 547, விருதுநகருக்கு 545, கள்ளக்குறிச்சிக்கு 544, அரியலூருக்கு 542. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு 548, அப்புறம் நாகப்பட்டினம் 539, அப்படியே நம்ம குறைஞ்சி நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜுக்கு 537 வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ திஸ் வில் பி த ப்ரெடிக்டட் கட் ஆஃப் வித்தவுட் எக்ஸிட் லோட். இதில் நம்ம ரிசர்வேஷன் பேஸ் பண்ணாமல் கேட்டகரி அப்படின்னு மென்ஷன் பண்ணி பார்த்தோம்னா ஓசிக்கு 1282, பிசிக்கு 1097, பிசிஎம்க்கு 145, எம்பிசிடிஎன்சிக்கு 826, எஸ்சிக்கு 626, எஸ்சிக்கு 120, எஸ்டிக்கு 42, டோட்டலாக 4138. பட் இந்த 1282 என்ன ஆகும், நம்ம ரிசர்வேஷன் கேட்டகரி பேஸ் பண்ணி டாப் ஆர்டர் ஸ்பிளிட் ஆஃபாக நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ திஸ் கட் ஆஃப் இஸ் கோயிங் டு பி ஃபைனலி 537 அண்ட் 1089 கம்யூனிட்டி ரேங்க் ஃபார் பிசி. ஓசிக்கு இங்கே சீட்டு வராது, முன்னாடியே முடிஞ்சிருது. பிசிஎம்க்கு 523, கம்யூனிட்டி ரேங்க் 203, 527 ஃபார் எம்பிசி, கம்யூனிட்டி ரேங்க் 1100, எஸ்சி 476, அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்க் 670, எஸ்சிக்கு 440, கம்யூனிட்டி ரேங்க் 125, எஸ்டிக்கு வந்து 443, கம்யூனிட்டி ரேங்க் 44. இந்த பேஸ் பண்ணி நமக்கு இங்கே சீட்டல் ஆகுது. ஏன் இங்கே வந்து 42 சீட்ஸ் இருக்குது, 44னா 2 பேர் ஓப்பன் கேட்டகரியில் போய்ட்றாங்க. அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இங்கே டோட்டலாக 1100 பேர்னா 826 பேர் எம்பிசி கேட்டகரியும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு கிளியராக ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேஸில் கட் ஆஃப் வருது நமக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கட் ஆஃப் வந்து திஸ் வில் பி த ஃபைனல் கட் ஆஃப். இதுதான் முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு சி வித் எக்ஸிட்ஸ் ஆர் மூவ்மெண்ட். நமக்கு ஒருவேளை லாஸ்ட் இயர் மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க, இல்லை பிடிஎஸ் இருக்கிறாங்க, இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் போனஸோட அதிகமான சீட் எடுக்கிறாங்கன்னா, ஸோ அது நம்ம எவ்வளோ எடுப்பாங்கன்னு தெரியாது. அதில் லாஸ்ட் இயர் எடுத்தளவுக்கு நம்ம எடுப்பாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம்னா, ஓசியில் 580 575, பிசி வந்து 537 534, பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 523 521, அதுவே வந்து எம்பிசியில் வந்து 527 526, ஒரு மார்க் தான் குறைஞ்சிருக்கு. எஸ்சிலையும் 476 475 ஒன்று தான் குறைஞ்சிருக்கு. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 440 438 2 மார்க் குறைஞ்சிருக்கு. பட் நம்ம பிராமினலாக எஸ்டி கேண்டிடேட்டில் 443
நமக்கு வந்து 426 ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 மார்க் கிட்ட குறைஞ்சிருக்கு. காரணம் நம்ம வந்து எக்ஸிட் மூவ்மெண்ட்டோட முன்னாடி பார்த்தோம். அதில் அதிகமாக வந்து பிசி கேண்டிடேட்டும் எஸ்சிஏ கேண்டிடேட்டும் எஸ்டி கேண்டிடேட்டும் போயிருந்தாங்க. ஓசி கேண்டிடேட் கொஞ்சம் அதனால தான் அந்த ஏரியாவில் கட் ஆஃப் குறையுது. பிசிஎம் கேண்டிடேட் எம்பிசி கேண்டிடேட் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் செல்ஃப் ஃபினான்சிங் எடுத்ததோ இல்லை ஆல் இண்டியா கோட்டோ பார்ட்டிசிபேட் பண்ணதோ இருந்ததுனால நமக்கு அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து பெருசாக குறையல. அது இல்லாமல் எம்பிசி அண்டு எஸ்சி கேட்டகரியில் கிளஸ்டரும் அதிகமாக இருக்குது. அது ஒரு காரணம். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன் 2 மந்த்ஸாக ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ தூரம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ 66 கேண்டிடேட் போனதால ஒரு நமக்கு லூப் பேஸ்டு மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப பெரிய பெனிஃபிட் இல்லை. பட் இதே ஒரு 500 கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் செல்ஃப் ஃபினான்ஸில் எடுத்ததுனாலையும் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறதுனாலையும் நம்ம இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதனால் அவுட் ஆஃப் 188 சீட்ஸில் 4 சீட் மட்டும் தான் பிடிஎஸ். பேலன்ஸ் 184 சீட்ஸில் 113 பேர் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 66 பேர் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்திருக்காங்க. அதுவே ஆல் இண்டியா கோட்டாவில் போனது ஒரு 200 சீட்ஸாக இருந்தால் இன்னும் கட் ஆஃப் ஒரு 2-3 மார்க் கண்டிப்பாக ஒவ்வொரு கேட்டகரியில் குறையும். இதில் அதிகமான கேண்டிடேட் பிசி கேண்டிடேட்டும் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதிகமாக இதிலிருந்து எக்ஸிட் ஆகி அவங்க ஆல் இண்டியா கோட்டாவும் செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்ததுனால எக்ஸ்பெஷலி பிசி கேண்டிடேட் அதிகமாக செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி அதிகமாக ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவங்க 2 பேர்த்துக்குமே இந்த எக்ஸிட் லோடை வித் கட் ஆஃப் கோடு பார்க்கும்போது கட் ஆஃப் எந்த மாதிரி ரேஞ்சில் குறைஞ்சிருக்கு. எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் பிசிஎம்க்கும் பெருசாக கட் ஆஃப் குறையல. ஓசி கேண்டிடேட் கொஞ்சம் போயிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு 5 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லூப்பிங் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். அந்த வகையில் நம்ம காலேஜ் வைஸ் கட் ஆஃப் பார்த்தோம்னா இப்போ 647 இருந்த பிசி கட் ஆஃப் 645 மாறிடுச்சு. அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம அப்படியே ஒரு 2 மார்க் 1 மார்க் அப்படியே குறைஞ்சு எந்த ஆரில் வருது. இந்த டீட்டெயில் அனலைசிஸ் உங்களுக்கு வேணும்னா நான் ரொம்ப 25 ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெரிய வீடியோ போயிடும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிவித்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட நேம், உங்களோட நீட் மார்க், உங்களோட கேட்டகரி நாளை மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு உடனே பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓசி கட் ஆஃப் நமக்கு இதிலே வேலூர் மெடிக்கல் காலேஜ்லேயே முடிஞ்சிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் வேக்கன்சி இல்லைங்க. பட் என்னென்ன சீட்ஸ் இருக்குது இங்கே ஓசி சீட்டெல்லாம் வந்து இருக்கே சார்னா அதெல்லாம் லூப்பிங் மெத்தடில் யாருக்கு போயிடணும் பிசி எம்பிசிக்கு போயிடும். லூப்பிங் மெத்தடுங்கிறப்ப தெளிவாக தெரியுன்னா ஒரு பெரிய வீடியோ போடணும். நான் லேட்டராக போடுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்துருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சீட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஸ் பண்ணி தருமபுரி மெடிக்கல் காலேஜுக்கு 563 இதுக்கு முன்னாடி இருந்ததில் நமக்கு என்ன இருந்ததுன்னா கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு. இதனால 2-3 மார்க் டிபெண்ட்ஸ் அப்பான் த சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி சீட் அட்ஜஸ்ட் ஆகி அலாட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு வந்திருக்கு. முன்னே நமக்கு எஸ்சியோட கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு 443. பட் ஒரு 16 கேண்டிடேட் எக்ஸிட் ஆகி மூவ்மெண்ட் ஆகி ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிட்டதுனால இந்த பேஸ் பண்ணி கட் ஆஃப் 426 17 மார்க் குறைஞ்சிருக்கு. பிசிஎம் பெருசாக குறையில 2 மார்க் தான் குறைஞ்சி 521. எம்பிசி குறையவே இல்லை, ஒரே ஒரு மார்க் தான் குறைஞ்சிருக்கு 527 526 வந்துருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்க எக்ஸிட் லோடு ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளியில் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகலை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியோட லோடும் கம்மியாக இருக்குது. அவங்களும் அதிகமாக ஆல் இண்டியா கோட்டா போல. அதெல்லாம் எஸ்சியில் கிளஸ்டர்ஸும் அதிகமாக இருக்குது. ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்சிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்த கட் ஆஃப் எஸ்சிஏவில் இருந்து 440 430 ஒரு 2 மார்க் வந்துருக்கு. எஸ்டியில் போனது 44 கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தோம் 56 12 பேர் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 17 மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் இருக்க கேண்டிடேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எடுக்கலாம். நிறைய பேர் பிஎஸ்சி கேம்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சான்ஸ் இருந்தாலும் எடுத்தாலுமே கூட அதையும் தாண்டி நான் அதை கூட ப்ரிஃபர் பண்ணலை. நிறைய கேண்டிடேட் ஆல் இண்டியா கோட்டா இன்றைக்கி ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் ஸ்டேட் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கோட ரெண்டுலேயும் எப்படி நான் வந்து எதை சீட் செலக்ட் பண்ணுறது வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ரியல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒவ்வொரு காலேஜையும் நமக்கு வந்து என்ன ரியல் கட் ஆஃப் மோஸ்ட் செக்யூரிட்டி கட் ஆஃப். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பெனிஃபிட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி 2 மார்க் வந்து பிசிக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. பிசியில் 52 சீட் வந்து சீட் மேட்ரிக்ஸ் படி இருக்குது. எம்பிசிக்கு வந்து 39 சீட் இருக்குது. எம்எம்சியில் 7 சீட் இருக்குது. அதுவே மதுரை மெடிக்கல் காலேஜில் 40 சீட் இருக்குது. அப்போ எம்பிசியோட கட் ஆஃப் மதுரை மெடிக்கல் காலேஜ் 596. ஸோ அதே மாதிரி எஸ்டிக்கு இங்கே ஒரே ஒரு சீட் இருக்குது கட் ஆஃப் 540. எக்ஸாக்டாக நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் பியூர் லூப்பிங் அண்ட் மூவ்மெண்ட் அட்ஜஸ்டட் அண்ட் அஃபிஷியல் 2026 சீட் மேட்ரிக்ஸ் இன்றைக்கி வந்தது. இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்டாக. இதை ரொம்ப டீட்டெயிலான ஷீட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும்.
ஸோ ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன காலேஜ் கிடைக்குங்கிறது. அதுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃப் வாங்கிக்கிங்க. எந்த நம்பருக்கு உங்களோட நேம், உங்களோட கேட்டகரி, உங்கள் நீட் மார்க் அண்ட் கேட்டகரி ரேங்க் அவட அனுப்பிட்டீங்கன்னா, எந்த பிடிஎஃப் உடனே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி காலேஜ் வைஸ் வருஷா பார்த்துக்கிட்டே வருவோம். 21 காலேஜ் கன்னியாகுமரிக்கு நமக்கு எம்பிசிக்கு 553 கட் ஆஃப் வேணும். எஸ்சிக்கு 500, எஸ்டிக்கு 462, பிசிக்கு 561. ஒன்று ஞாபகம் வச்சிங்க. இது வந்து நமக்கு இது பேஸ் பண்ணி கிடையாது. எதை பேஸ் பண்ணி கிடையாது, இது ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் மாறலாம். மாறினாலும் ஃபைனலாக காலேஜுக்கு வந்து கட் ஆஃப் மாறுமோ இல்லையா, பட் இந்த கட் ஆஃப் தான் ஃபைனலாக வந்து நிற்கும். ஒவ்வொரு காலேஜுக்கும் வரக்கூடிய கட் ஆஃப் இப்போ வந்து இந்த இந்த கட் ஆஃப் இப்போ வந்து ஒரு வேளை ஈரோடு மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலம் இடத்துக்கு வந்துன்னா, இங்கே ஈரோடு வந்தால் ஈரோடுக்கு 587 அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். பட் ஃபைனலாக வரக்கூடிய கட் ஆஃப் 37 காலேஜ் முடியும் போது வரக்கூடிய கட் ஆஃப் சேமாக தான் இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அது ஒரு வீடியோவும் போடுறேன். நிறைய பேரண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் கிளினிக்கல் எக்ஸ்போசர். அது வேணுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ நம்ம we are moving to the next set of slides. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 79 சீட் இருக்குது. 118 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப், என்ன ஜென்ரல் ரேங்க், என்ன கம்யூனிட்டி ரேங்க் பார்த்துக்கிட்டே வரும். அப்படியே நம்ம வந்து 28 காலேஜ் திண்டுக்கல் மெடிக்கல் வரைக்கும் இதில் பார்த்துருக்குறோம். அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 547 பிசி கட் ஆஃப் முடியுது. அப்படியே 545க்கு வந்து கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ரேங்க் 2816. இப்படி ரேங்க் டீட்டெயிலாம் எங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, புது காலேஜ் என்ன, ஸோ அது என்னென்ன கேட்டகரிக்கு என்ன சீட் மேட்ரிக்ஸ் அப்ளை கவர்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்குதோ அதைப்படி அப்ளை பண்ணி ஃபைனலாக ஓசிக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. பிசிக்கு 534, பிசிஎம்க்கு 521, 2 மார்க் குறையுது. இங்கே 3 மார்க் குறையுது. எம்பிசிக்கு வந்து ஒரே ஒரு மார்க் குறையுது. எஸ்சி கட் ஆஃப் ஒரே ஒரு மார்க் குறையுது. எஸ்சிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் குறையுது. 15 மார்க்குக்கு மேலே எஸ்சியில் குறையுது. பிகாஸ் ஆஃப் த மூவ்மெண்ட். எந்த மூவ்மெண்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல் செல்ஃப் ஃபினான்ஸ் மொத்தமாக 118 பேர் போயிருக்காங்க. கவர்மெண்ட் பிடிஎஸ் 4 பேர், ஆல் இண்டியா 66, டோட்டலாக 188 கேண்டிடேட் போயிருக்காங்க. இதில் மொத்தமாக 113 கேண்டிடேட் வந்து பிசி கேண்டிடேட் போயிருக்காங்க. அதனால தான் நமக்கு கிளஸ்டர் பிசியில் அதிகமாக இருந்தாலும் நமக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2 to 3 மார்க் வந்து பிசியில் குறையுது. அதே எம்பிசியில் 23 கேண்டிடேட் தான் போயிருக்காங்க. அதுவே எஸ்சியில் 15 கேண்டிடேட் போயிருக்காங்க. அதனால தான் இதில் பெருசாக ஒரே ஒரு மார்க் தான் கட் ஆஃப் குறையுது. ஸோ டோட்டலி 180 கேன் மூவ்மெண்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு கேட்டகரியில் அட்லீஸ்ட் 1-2 மார்க் குறையுது. இந்த கேண்டிடேட் அதிகமாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கட் ஆஃப் இன்னும் குறையும். ஸோ எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன கட் ஆஃப் வரணும், எக்ஸிட் ஒரு கேண்டிடேட் கூட போகலன்னா என்ன கட் ஆஃப் வரும். அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு 180 கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரி போயிட்டாங்கன்னா என்ன கட் ஆஃப் வரும்னு பார்த்துருக்கோம். இது இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் நிறைய மாடல் சீட்டு கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி த ஃபைனல் கட் ஆஃப். இதுக்கு மேலே ரவுண்ட் 1ல் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே கட் ஆஃப் குறையிறது ரொம்ப கம்மி ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் இன்னும் 1 மார்க் குறையலாம், பெருசாக குறையாது. தட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ரவுண்ட் 2ல் நம்ம எவ்வளோ ஆல் இண்டியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பொறுத்து. ஸோ நம்ம என்ன தான் சொன்னாலும் பேரண்ட்ஸ் இருக்கிற டிசிஷன் தான். ஸோ நீங்கள் உங்கள் கட் ஆஃபை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. இப்போ கட் ஆஃப் இது தான் நம்ம ஃபைனலாக ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரும், அதிகபட்சம் 2வது கேட்டகரியில் வரலாம் மொழிய. இது கீழே ரவுண்ட் 1ல் குறையிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுங்கிறது என்னோட கருத்து. அப்போ உங்களோட டிசிஷன் இப்போ என்ன? இந்த கட் ஆஃப் மார்க் கீழே இருந்துச்சுன்னா எதர் நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் போக போகிறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க, ட்ராப் பண்ண போகிறீங்களா? ஒன் கேஸ் உங்களோட சாய்ஸ் ட்ராப்னா நிறைய பேர் நீட்டை பார்த்து பயப்படுறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீட்டில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. பேப்பர் ஈஸியாக ரொம்ப டஃப்பாக, ஃபிசிக்ஸ் டபுள் டஃப்பாக, கெமிஸ்ட்ரி வந்து ஜேஇ லெவல், ஃபிசிக்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் லெவல், 3 மணி நேரம் எக்ஸாம், 3 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கொடுத்து 200 மினிட்ஸ் கொடுத்து மறுபடியும் 180 கொஸ்டின் 180 மினிட்ஸ். எத்தனை சேஞ்சையும் பார்த்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரு விஷயமே இல்லை. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் நானும் ஸ்பைரோ ரெடியாக இருக்கும். உங்களோட கனவு அடுத்த வருஷம் இந்த கட் ஆஃப் பற்றிலாம் நான் கவலையே படலை. நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நின்னணும், எம்எம்சி எய்ம்ஸ்லேயே நின்றுணும் அப்படின்னா ஸ்பைரோ வில் பி த ரைட் சாய்ஸ். நீங்கள் இப்போ அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு 50,000 ஸ்காலர்ஷிப் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம கிளாஸஸே அட்டன் பண்ணலாம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்கேஸ் அலாட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரோரேட் ஆஃபீஸ் இருந்த நாளைக்கு நம்ம மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும் 100% நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு அட்மிஷன் தேவைக்கான சப்போர்ட்டை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய
இந்த அட்மிஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான், இது சார்ஜஸ் கிடையாது. உங்களுக்கு உங்களோட நேம், கேட்டகரி, மார்க் அண்ட் தென் கேட்டகரி ரேங்க் அனுப்பிவிட்டிங்கன்னா உடனே இந்த பிடிஎஃப் அனுப்ப ரெடியாக இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.